நமது இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது என்று கேட்பேன். அதற்கு அவர், முதலில் ஒரு நட்சத்திர கூட்டம் இருந்தது. அந்த நட்சத்திர கூட்டத்தில் உள்ளடங்கியதே நமது பிரபஞ்சம். அதன் பிறகு இரண்டாவதாக ஒரு விரிசல் ஏற்பட்டது, ஒரு பெரும் வெடிப்பு ஏற்பட்டது. அதன் மூலம் அண்டங்களும் நட்சத்திரங்களும் கிரகங்களும் சூரியனும் சந்திரனும் நாம் வாழும் இந்த பூமியும் உருவாக்கப்பட்டது என்று அவர்கள் பதிலளிப்பார்கள். இது குறித்து உங்களுக்கு எப்பொழுது தெரிய வந்தது என்று கேட்டால், 1970 ஆரம்ப கட்டத்திலே சில விஞ்ஞானிகள் இதை கண்டுபிடித்து சொன்னார்கள் என்று பதில் சொல்வார்கள். அதற்காக அவர்களுக்கு நோபல் பரிசும் கிடைத்தது என்று சொல்வார்கள். 40 ஆண்டுகளுக்கு முன்பாக விஞ்ஞானிகளின் ஒரு குழு இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது என்று உலகத்திற்கு சொல்லி அதற்கு பெரும் வெடிப்பு என்று பெயர் வைத்தார்கள். நான் அந்த நாத்திகரை பார்த்து, 40 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்கு தெரிய வந்த இந்த சம்பவம், பெரும் வெடிப்பு என்று அழைக்கும் இந்த சம்பவம் நான் படிக்கும் புத்தகத்தில் ஏற்கனவே கூறப்பட்டுள்ளது. அதுதான் புனித திருக்குரான். 1400 வருஷங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டுள்ளது. சூரா அல் அன்பியா அத்தியாயம் 21 வசனம் 30 சொல்லப்பட்டிருக்கிறது. நிராகரிப்போர் பார்க்கவில்லையா, வானங்களும் பூமியும் இணைந்திருந்தன என்பதையும் இவற்றை நாமே பிரித்தோம் என்பதையும், ஏதோ பெரும் வெடிப்பு ஏற்பட்டு இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டது என்று 40 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்கு தெரிந்த இந்த விஷயம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருக்குரானில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து திருக்குரானில் யார் எழுதியிருப்பார்கள்?